ஒரு சின்ன நகரம். காலை சூரியன் மெதுவாக எழுந்து ரோட்டோர கடைகளின் மேல விழும் மஞ்சள் ஒளி, பறவைகள் பறந்து கொண்டிருந்த அந்த அமைதியான நேரத்தில் ஒரு பாய்க்கடை பிரியாணி வாசனை மட்டும் ஊரையே சுற்றி மனசுக்குள் ஏதோ ஒரு இனிமையான நினைவை கிளப்பியது. அந்தக் கடையில் ரஹீம் என்ற 12 வயது சிறுவன் அவன் அம்மாவோட சேர்ந்து தினமும் அதே நேரம் அதே அன்போடு பிரியாணி விற்றுக் கொண்டிருந்தான். அம்மா, இன்றைக்கு வாசனை ரொம்ப அழகா வருது என்று ரஹீம் சொன்னபோது அம்மா சிரித்தபடி சொன்னாள், அன்போடு சமைத்தா வாசனையும் கூட அன்போட தான் வரும் கண்ணா. அந்த நேரத்தில கூட்டத்திலிருந்து ஒரு முதியவர் மெதுவாக நடந்து வந்தார். வெள்ளை தாடி, கையில் ஒரு குச்சி, கண்களில் ஏதோ ஒரு பழைய காலத்தின் சோகம். அவர் பிரயாணி வாசனையை ஆழமா மூச்சு இழுத்து கண்களை மூடி நின்றார். அந்த முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பு, ஆனா அந்த சிரிப்புக்குள் ஆழமான ஒரு நினைவு மறைந்திருந்தது. ரஹீம் அத கவனிச்சா. தாத்தா, சாப்பிடுறீங்களா என்று மெதுவாக கேட்டார். முதியவர் பதிலா எதுவும் சொல்லல. ஆனா அவர் கண்களில் ஈரம் மின்னியது. ரஹீம் ஒரு தட்டு பிரியாணியை அவருக்கு கொண்டு வந்து கொடுத்தார். மெதுவாக வாங்கினார். ஒரு கரண்டி எடுத்து போட்டு சாப்பிட்ட உடனே அவருடைய முகமே மாறிச்சு. இதே ருசி 30 வருடத்துக்கு முன்னாடி நான் சாப்பிட்ட அந்த ருசி மாதிரியே இருக்கு. அந்த வார்த்தைகள் ரஹீமை ஆச்சரியப்பட வைத்தது. அப்படியே அந்த நேரம் முதியவர் சட்டை பாக்கெட்டிலிருந்து ஒரு சின்ன பழைய லாக்கெட் கீழே விழுந்தது. ரஹீம் அதை எடுத்து அவருக்கு கொடுக்கப் போனான். ஆனா முதியவர் அதை பார்த்ததும் அதிர்ந்து போய் நின்றார். அத அத நீ திறக்காதே கண்ணா என்று அவசரமாக சொன்னார். அவருடைய குரலில் பயமில்லை, ஆனா ஒரு பெரிய ரகசியத்தின் பாரம் இருந்தது. அந்த லாக்கெட்டை மெதுவாக திறந்த ரஹீம் உள்ளே இருந்ததை பார்த்து அவனுக்கு மூச்சே நின்றது. அந்த படத்துல இதே பாய், இதே இடம், இதே பிரியாணி பாத்திரம். ஆனா 30 வருடம் பழைய படம். ரஹீம் அதிர்ச்சியோடு முதியவரை பார்த்தான். தாத்தா, இந்த கடை உங்களுக்கு எப்படி தெரியும்? முதியவர் மெதுவாக சிரித்தார். கண்ணா, இந்த வாசனை, இந்த அன்பு, இதெல்லாம் ஒரு கதையோட ஆரம்பம். நாளைக்கு நான் திரும்ப வருவேன். அப்போ அந்த கதையை முழுசா சொல்றேன் என்று சொல்லி மெதுவாக நடந்து போய்விட்டார். ரஹீம் கையில அந்த லாக்கெட். மனசுக்குள் 1000 கேள்விகள். அந்த